ஆனா தீப்ஷி சொல்லுங்க. வாரம் நம்ம வந்து மக்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். மக்களோட லவ் இல்லனா இவ்வளவு தூரம் நம்ம வந்து டிராவலே பண்ணிருக்க முடியாது. இப்போ சன் டிவில வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பலபலன்னு இருக்கும் செட்டு. ஆனா இனி ஏன் நம்ம வந்து பழைய குடோனுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பாரு, அந்த காலத்து மணிகுண்டு இருக்கு, என் தாத்தா காலத்துல யூஸ் பண்ண அந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கு, ரூமுக்குள்ள போன் இருக்கு. நிக்கி தள்ளு. இது என்ன தெரியுமா நிக்கி? என்னது? இதுதான் டைம் டிராவல் மிஷின். டைம் டிராவல் மிஷினா? அதாவது என்னன்னு பார்த்தனா, இந்த டைம் டிராவல் மிஷினை வச்சு பாஸ்ட்ல இருக்கிற யார வேணும்னாலும் நம்ம பிரசன்ட் கூட்டிட்டு வரலாம். பாஸ்ட்ல இருக்கிறவங்களா? ஆமா. அப்ப அந்த காலத்துல இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் இங்க கொண்டு வரலாம். ஆமா நிக்கி, கொண்டு வரலாம். நீ ஊன்னு மட்டும் சொல்லு, எப்படி நான் கால்லயே கூட்டி வரேன்னு மட்டும் பாரு. என்ன டப்புன்னு சொல்லிட்ட? சரி வா, போய் கூட்டிட்டு வரலாமா? இதுக்குள்ளயா? இதுக்குள்ள இருந்து எப்படி வருவாங்க? இப்ப வருவாங்க பார். உருட்டு நீ உருட்டு. இந்த ரிசீவர் எடுத்து நான் காதுல வச்சு பாஸ்ட்கான நம்பரை டயல் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு என்ன பேர் வரும்னு சொல்லி நான் கூட்டு வரேன். இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சவங்க நான் கூட்டு வரேன். ஓகேவா? எஸ், ரெடி? சரிப்பா. அது என்ன ஓட்ட? என்ன நடக்குது இங்க? எத்தனை நம்பரு? இருடா, பாஸ்ட்க்கு போனா நம்பர் கொஞ்சம் ஜாஸ்தி. 15 அடிச்சா பாரிலடா போகும். ஹலோ வாத்தியாரே, எப்படி இருக்கீங்க வாத்தியாரே? ஐயோ வாத்தியார், உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் வாத்தியாரே. இன்னைக்கு எனக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம செட்டுக்கு வாங்களேன். ஐயோ நீங்க மட்டுமா? இல்ல வாத்தியாரே, நம்ம குடும்பத்தையே கூட்டிட்டு வாங்க. சும்மாரு. ஐயோ வாத்தியாரே, உங்களை இல்லை வாத்தியாரே, நீங்க வாங்க வாங்க, உங்க வருகைக்காக நாங்க அவளோடு காத்துட்டு இருக்கோம் வாத்தியாரே. வாங்க 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 வாங்க. என்னது? அப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா? பூமி அதிருதா? லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுதா? அப்போ இது டைம் டிராவல் மிஷின் தான் வர்க் ஆகுது. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். அம்மா, எவ்வளவு அழகா இருக்காங்க எல்லாரும். இவங்க ஓகே, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா வந்து வாத்தியார் நீ வந்துட்டு கூப்பிட்டல, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன்பா. நிக்கி, வாத்தியார்னா சும்மாவா? சும்மா அவர் வந்துட்டு ஸ்பெஷலா ஒரு பாட்டு போட்டதா வருவன அடம் பிடிச்சிட்டு ஓரமா நிக்கிறாருங்க. ஓரமா நிக்கிறாரா? ஆமா. அடம் பிடிக்கிறாரா? ஆமா. அவருக்கான பாட்டு போட்டுடலாமா? சரிம்மா, போடுவோம். போடுங்க அந்த பாட்டை. நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே. எனக்கு ஒரே டவுட், வாத்தியார தானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வாத்தியார வந்துட்டு கூப்பிடுவான்னு பார்த்தா பிடி வாத்தியார கூப்பிட்டுருக்க. எனக்கு புரியலையே. வாத்தியாரே, என்னன்னு கேள்வி கேளவன? இந்த சாட்டையால அடிச்சு கேள்வி கேளவன. மாஸ்டர், மாஸ்டர் வரல, உனக்கு அது செட் ஆகாது மாஸ்டர். ஆனா பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு கெட்டப், டெடி பேர் கெட்டப். நான் உனக்கு இந்த எகத்தாலும் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு கண்ணு தெரியலையா? நான் தான்டா வாத்தியாரு. ஆஹா, வாத்தியார் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. மற்றவங்க வந்துட்டு என்னெல்லாம் கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். அதாவது எனக்கே இப்போதான் இந்த கேரக்டர் தெரியும். அதனால அவங்க என்னென்ன கேரக்டர்ன்றது எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்களே உங்கள் வாயால் சொல்லிடுங்க. வாத்தியாரே, அதாவது என்னோட கெட்டப்பை பார்த்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தோணும். ஆனா என்னோட பாட்டு போட்டாதான் உங்களுக்குலாம் நான் என்ன கெட்டப்புங்கிறதே தெரியும். நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர். ஓஹோ ப்ரொடக்ஷன். ஓஹோ ப்ரொடக்ஷன். எஸ், ஓஹோ. நிறைய கதை வச்சிருக்கேன். பாட்டை போடுங்க, அதுக்கப்புறம் தம்பிக்கு இருக்கு. வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா, தலைவிதி என்பது பெருங்கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால். இல்லை, நான் தெரியாமலே கேட்குறேன். நீ பண்ணது நாகேஷா? சத்தியமாக அவர் கட்டையை கொண்டு வந்து அடிப்பார்.
அரேபியன் டெசர்ட்ல வந்துட்டு பேரிச்ச பழம் விக்கிறவங்க இருக்காங்க. யாருன்னு அவங்க? அரேபியன் டெசர்ட்டுக்கு நீ போயிருக்கிய? சும்மா அவங்கள கூட்டிட்டு போலான்னு இருக்க. அதானே கொன்னுடுவேன். சரி. அவங்க என்ன கேரக்டர்னு தள்ளி வேடா, நீங்களே சொல்லுங்கம்மா. என்னுடைய கெட்ட என்னன்னு கண்டுபிடிப்பவர்களுக்கு 1000 முகரா. 1000 டபராவா? ஏய் ஒண்ணு பண்ணுங்கடா, மாசிலா பாட்டு போடுங்க, நாங்க ஆடிட்டே போயிடுவோம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசுவார்த்தை உண்மைதானா, பேதையை நீங்கள் போடும் வேஷமா. சரி ஓகே, அவங்களும் தெரிஞ்சிருச்சு. நான் கண்டுபிடிக்கட்டுமா? நான் கண்டுபிடிக்கட்டுமா? சாவி. என்ன சாவி? சாவித்ரி. இல்ல நீங்க பாட்டு போட்டாதான் நான் சொல்லுவேன். பாட்டு போட்டாதானா? ஐயோ பயங்கரமா இருக்கும் போதே பாட்டு போடுங்கப்பா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். படுத்துற யோசனால தாங்க முடியலையே. அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேவி, நீ பறந்து சென்றான் கலைந்திடும். என்ன டீம் என்ன மேட்ச்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்தபடியாக சொல்லுங்க, நீங்க வந்துட்டு உங்களுக்கு பாட்டு போடணுமா? நீங்க ஏய் அவர் எனக்கு தெரியும். இஸ் a magician. இன்டர்நேஷனல். கோட்டுக்குள்ள இருந்து புறா எடுப்பாரு அவர்தான். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வண்டியா இருக்கு. நான் சாவித்திரி கூட பெர்ஃபார்ம் பண்ணும் போதே தெரியலையா நான் யாருன்னு? நல்லா இருக்கு. மாசம் 10,000 வேலை. 10வது படிச்சிருந்தா போதும். படித்தவுடன் 10,000 ரூபாய் சம்பளம். உலகத்தில் இருக்கும் எல்லா தலை சிறந்த ஹோட்டல்களிலும் வேலை செய்யலாம். இது 5 ஸ்டார் ஹோட்டல். வாங்க. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. நீங்க தானே அது? பரவாயில்ல, ஆனா எனக்கு ஆண்டவன் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். ஐயோ தம்பி, அது நான் சொல்லியே தீருவேன். எம்ஜிஆர், உனக்கு சேர்த்து தான் நான் பேசுறேன். எம்ஜிஆர், உனக்கு ஐயா 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 சூர்யா வாய்ஸ் வருவீங்க. இந்த வேண்டுகோளை நான் சொல்லாம விட தம்பி, ஒரு மாட்டேன். நிமிஷம் தம்பி, விட மாட்டேன். உனக்காக தான் பேசுறேன். இவர் வந்ததுல இருந்து நாகேஷ் வாய்ஸ் எடுத்து கிழிச்சிட்டாரு. இவர் ஒன்ன பார்த்து சூர்யா வாய்ஸ்ங்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்ததுல இருந்து ஆங்கரிங் பண்ணி கிழிச்சிட்டாரு. இவர் வாய்ஸ் பத்தி பேசுறதுக்கு வாத்தியாரோட வேலையை பயங்கரமா கலக்கிட்டாருப்பா. அடிங்க எம்ஜிஆர், அடிங்க. அவன் அடி வாங்க வேண்டிய ஆளுதான். சார் யாரு சார் நீங்க? சிவாஜி கணேசன். ஐயா சிக்கனு, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படி பேரு நல்லா இருக்கீங்களா? இங்க ஒரு ஆட்டத்தை போட்டு போலான்னு வந்தேன். அத கூப்பிட்டாங்க. இல்ல சில்லே, இங்க என்ன வேலை எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன அப்படி கேட்டுப்பிட்டிய? இங்க ஏதோ ஆட்டம் காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே நானும் வந்து என் சதுரங்கத்தை போட்டு போலான்னு வந்தேன். உன்னுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காகத்தான் நானே வந்திருக்கேன். தம்பி போடுறா பாட்ட. அவ்வாச்சாரு கூட்டாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பஜா ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு. ஜாம்பஜா ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு. ஆஹா, ஆச்சி, அருமையம்மா, ஆச்சி, அருமை. வாங்க ஆச்சி, உங்களை பார்த்து. ஆச்சி மனோரமாவுக்கு மிகப்பெரிய சிறப்பு செஞ்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது. அவங்களும் அதெல்லாம் வராதுல்ல. அவங்க எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம இத்தூண்டு கடுகு. இன்னைக்கு அம்மா. எங்க வாத்தியாரையும் வாத்தியாரோட குடும்பத்தையும் பாத்தீங்களே, பார்த்தோம், எப்படி அமோகமா இருக்கா? நாங்கெல்லாம் போய் உட்காரலாமா? ப்ளீஸ் வாங்க, தயவு செஞ்சு போய் உட்காருங்க. வாங்க எல்லாரும் போலாம். நீ வாத்தியார வந்துட்டு கூப்பிட்டல. ஆமா. இப்போ என் அண்ணனை நான் கூப்பிட போறேன். யாரு? இப்ப தெரிஞ்சிரும் கொஞ்ச எங்க நேரம். போய் பாப்போம் வாங்க. சின்ன நரம்பு தளர்ச்சியா? நரம்பு தளர்ச்சி இல்ல. ஐயோ, ஓ பாயும் Build up. ஓகே ஓகே, கொடுங்க கொடுங்க. ரொம்ப நேரமா ஒரே நம்பர் அழைச்சிட்டு இருக்கீங்களே. அந்த நம்பர் தான் அது. ஓகே. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? சொல்றா, எந்த சிக்னல்ல மாட்டின? அண்ணா இங்க ஒருத்தர் என்ன வெச்சு செய்யறாருண்ணா. பேரு வாத்தியார்ண்ணா. நான் வரேன். வரியா? குடும்பத்தை கூட்டு வரியா? வானா வானா வானா. ஓகே, லவ் யூ.
ஏய், நீ எப்படி வாத்தியார கூப்பிட்டியோ அதே மாதிரி எங்க ஆளுங்களும் வராங்க. வந்துட்டாரா? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. இங்க பாருங்க, நாங்க வந்துட்டு ஒரு அமோகமான டீமா இறக்கிருக்கோம், வாத்தியார் என் குடும்பங்கள். நீங்க யாரை இறக்கிருக்கீங்க? யார் அவங்க? என்ன இது? என்ன மேட்ச்? என்ன டீம்? எதுவுமே புரியலையே. சார்ல இருந்து மாலங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு மாலை. அது ஊசி போறதுக்கு முன்னாடி அவர் கேளுங்க. சார் யார் சார் நீங்க? சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். பாய் பாய். ஏய் ஏய் தீப்சி பின்னாடி போ. உன்னை பார்த்தோனே பாய்ன்றாரு. ஏய் 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 அப்பப்போ கேப்ப குடுக்குறோம். போங்க போ. ஏய் அவர் ஐபோன் gift எனக்கு. என்ன நடக்குது இங்க? வாட்ச் எனக்கு, வாட்ச் எனக்கு. சார் சார். ஆஹா. ஓ சலூன்ல போனா குழந்தைங்க வாயில வைப்பாங்க லாலிபாப் அது. அண்ணா அவருக்கு சுகர்னா அவருக்கு. அதான் ஃபாரின்லாம் ஒண்ணே சொல்றேன். இந்த மாதிரி காமெடி ஷோஸ்ல லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஹாய். நீங்க லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறேன், நான் ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். யார் இந்த பொண்ணு? நான் லேடி கேட்ட. இது ரொம்ப புதுமையா இருக்கு. ஒரு லேடிஸ் ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அடுத்தபடியாக வந்துட்டு கலர் கலரா கத்தாதே. கையில சரி வாங்க, இப்படி வந்து கத்துறேன். இப்போ அடுத்தபடியாக இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருந்து கன்னட பட ஹீரோ கேட்ட ஒருத்தவங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க உங்க கேரக்டர் என்ன? என்ன விஷயம் சொல்லுங்க நீங்களே. அவரு பேச மாட்டாரு, பேசிட்டாரு பேசவே மாட்டாரு. அன்பு மலர்களே எப்படி தப்பிக்க போறோம்? நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே, காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனி நமதே, நாளை நமதே, நாளை நமதே. ஆனா என்னால ஒரு விஷயத்தை ஒத்துக்க முடியல. உன்னை நான் விஜயாவா ஒத்துக்கிறேன், ஆனா இவனை எம்ஜிஆரா? ஐயோ என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியவில்லையே. நினைச்சு கூட நான் வரேன். வாங்க. இவ்ளோ அழகா வந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்திருக்கீங்க. சோ சொல்லுங்க நீங்க யாரு, என்னவா வந்திருக்கீங்க? நான் யாருன்னு யாருக்குமே தெரியாதா? இந்த ஊருக்கே தெரியும். என்ன தெரியாதா? நான் தான் மோகனாவோட அம்மா. நீங்க தான் மோகனாவோட அம்மா அப்படின்றது நாங்க எப்படி நம்புறது? அதானே பாட்டை போடுங்க, ஆடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நைஸ் கேர்ள். இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம். ஓகே, இப்ப அடுத்ததா பார்த்தல்ல பயங்கரமா இருக்கும். எது? அவங்களே இப்ப சொல்லுவாங்க என்னன்னு. பார்த்தாலே தெரியலையா? இந்த திலகவதி போட்டிருக்கிறது வேற யாரா இருக்கும்? KR விஜயா அம்மா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அந்த அழகான சிரிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி கலுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிப்பீங்களே, அப்படி சிரிச்சு காமிங்க எங்களுக்கு ஒரு வாட்டி. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? இன்னொரு வாட்டி சிரிச்சு காமிங்க. நீ சிரிக்காதா? பார்த்தல இப்ப பாரு, ஸ்ட்ரைட்டா இருக்கான் அவனோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக. பார்த்தண்டா முன்னாடியே படம் பிடிச்சிருந்தான் பாரு. ஆஹா, நம்மளோட முகேந்திராவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க சார்.
பாகுபலி நாசர்ப்பா. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பேசிவிட்டு வருகிறேன். ஷோக்கு வந்திருக்கீங்க, பார்க்கலாம் போடக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு தம்பிக்கு ஏதோ பல்லு வலின்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. யார் ஐயா நீங்கள்? நான் தான் MK தியாகராஜ பாகவதர். தமிழ் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் நானாவேன். 1934 32 34 சந்தேகமாடா கிராதகா. 1934 பவளக்குடி என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்துள்ளேன். என்னை எல்லிசை நாயகன் இதுக்கு இல்லையா? அவன் நினைச்சா எல்லாருமே 10 செகண்ட் பேசும்போது தடுத்துருவாங்க இவங்க, நம்மளும் 10 செகண்டுக்கு ரெடி பண்ணிட்டு வரலாம், 11வது செகண்ட் யாராவது நம்மள காப்பாத்திடுவாங்க. இல்லனா என்னடா பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்கன்னு தேடுறாப்ல. ஐயா பேச்சு போட்டி ஷோ அடுத்த செட்ல இருக்குயா. ஆனா இப்ப பாருங்க, எங்க அண்ணன் பேசுவாரு பாருங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் தான், டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல இருந்து கூட்டிட்டு வரீங்கன்னு பார்த்தா குடியை போட்டு ஃபியூச்சர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. ஏய் ராஜு, பத்திரத்தில் கையெழுத்து போடு. போடு. ஐயோ மாமா, போடவில்லை என்றால் போட மாட்டேன். சோறு கிடையாது, உறங்க அறை கிடையாது. கையெழுத்தை போடு மாமா. என் அண்ணன் பண்ண வேண்டிய கேரக்டர் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் மாமா. போடு ராஜு. கையெழுத்து போடவில்லை என்றால் தெரியும் அல்லவா உனக்கு இது என்னவென்று? இது பிரிந்து விடும். இதை பிரித்தடிப்பேன் சொல்ல வந்தேன் ஐயா. முதல் அடி கவுண்ட். மாமா வேணாம் மாமா. பத்திரத்தில் கையெழுத்து போடு. மாமா வேண்டாம் மாமா. போட மாட்டியா? வெரி குட் गाइस. இப்போ உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது டைம் டிராவல் பண்ணி பாத்தியா எப்படி என் குடும்பத்தை இறக்கி இருக்க அப்படின்ட்டு பார்த்தாலே தெரியுது. பட்டிக்கு உன்னோட ஃபேமிலில இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சல ஒரு வழியா. கண்டுபிடிச்சேன்ப்பா. சரி ஓகே, இப்போ அவங்க எல்லாம் போய் உட்கார வச்சிரலாமா? நம்ம உட்கார வச்சிட்டு நம்ம வந்துட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். கமா. ஒரு விஷயம்டா, நாங்கெல்லாம் ஒரு கெட்டப்ல வந்திருக்கோம், அவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி கெட்டப்ல வந்திருக்கானுங்க. நல்லா இருக்கு. சூப்பர்.